தமிழ்நாடு அரசின் கஜானா காலி என கூறி அச்சமூட்டுவது ஏற்புடையது அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் பேட்டியளித்த திருமாவளவன், தமிழ்நாடு அரசின் கஜானா காலி என கூறி அச்சமூட்டுவது ஏற்புடையது அல்ல எனவும், அதிகாரிகள் தவறான தகவல்களை தருவது ஆட்சிக்கு உகந்ததல்ல என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இறுதியாக தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று பதவி ஏற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மற்றும் அவரோடு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிற பதவி ஏற்றிருக்கிற 9 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மனமுவந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த பதவியேற்பு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. மாறாக எம்முடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியரசு மற்றும் ஜோதிமணி ஆகிய இருவரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். இல்லை, இப்போ காலியாக இல்லைங்கிறது தான் இப்போ வாதம். கடன் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கிறது. 16வது நிதிக்குழு 15வது நிதிக்குழு நிர்ணயித்திருக்கிற வரம்புக்குள் தான் கடன் சுமை இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கடன் சுமையில் அவர்கள் குறைத்திருக்கிறார்கள், வட்டியை அசலை செலுத்தி இருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது.